10.5% சம்பந்தமாக அன்புமணி ராமதாஸ் கிட்ட வந்து நீங்க வந்து தொலைபேசியில் பேசிருக்கீங்க. அப்பொழுது அடுத்ததாக அவர் வந்து பேசியிருக்காரு. இது உங்களுடைய கருத்து? அதுக்காக ஆகணும். அதுக்காக என்கிட்ட நான் போய் தான் 1/2 மணி நேரத்துக்கு மேல கோட்டையெல்லாம் ஒரு வகுப்பே நடத்தினேன். நம்முடைய தமிழக முதல்வர் எதிர மற்ற 6-7 அமைச்சர்கள், ஒரு 10 செக்ரட்டரிஸ், செயலாளர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்க நான் ஒரு வகுப்பே நடத்தினேன். சமூக நீதியை பற்றியும் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியும் அதே மாதிரி 10.5 பற்றியும். இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த விஷயங்கள்லாம் இப்ப தொடங்கிறோம். இப்ப இந்த பிரச்சனை இருக்கிறதுனால யார்கிட்ட பேசுறது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து கூட்டணி கட்சி உங்களை அணுகக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கும். யார்கிட்ட பேசுறது? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற கட்சிகள், அவர்களுக்கு தெரியும் நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். அதனால அவர்கள் முடிவு செய்வார்கள். பாமக பொதுக்குழு நடந்து 3 வருடத்துல பதவிக்காலம் வந்து நீடிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது பாமக பொதுக்குழுல தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி இல்ல, இன்னும் 3 வருஷம் அவருடைய பதவி முடிஞ்சிடுது. ஒரு தலைவர் என்பது 3 வருஷம் தான், அது முடிஞ்சிடுது. மறுபடியும் ஒரு பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுக்கும். தலைவர் அன்புமணி என்றது இப்ப காப்பந்தா இருக்காரு. பொதுக்குழு பதவிக்காலம் முடிந்த பிறகு தலைவர் பதவி என்றது இப்ப காப்பந்துல தான் இருக்காரு. மறுபடியும் ஒரு பொதுக்குழு கூட்டணும், கூட்டி அது முடியும். பொதுக்குழு நிறுவனர் அவர் எப்ப நினைக்கிறாரோ அவர் கூட்டுவாரு. நீங்க எந்த தொலைக்காட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி 2026 தேர்தல் நோக்கி செல்கிறதா இல்ல யாருக்கு அதிகாரம் நோக்கி செல்கிறது? தேர்தல் நோக்கி போகுது. இந்த காலத்துல திமுக கூட்டணி ஒரு காலத்துல, அப்போ 6 மாசத்துக்கு முன்னாலே போய் கலைஞரை சந்திப்போம். தொகுதி உடன்போடு அவரு கையெழுத்து போட நானும் கையெழுத்து, எனக்கு ஒரு தாள் கொடுப்பாரு. கீழே பத்திரிகையாளர் இருப்பாங்க. நான் என்ன பேசுறீங்க? நாங்க ஒன்றும் பேசல, சும்மா அவரை பார்க்கறதுக்காக வந்தான்னு சொல்லுவோம். ஆனா அப்போ கையெழுத்து போட்டுருவோம். 6 மாசத்துக்கு முன்னாலேயே கையெழுத்து போட்டுருவோம். அதன் பிறகுதான் அதை வெளியிடுவோம். அந்த தேர்தலில் வருஷம் தேர்தல் 6 MP தொகுதியில போட்டிட்டோம். கூட்டணியில 6 MP தொகுதியில போட்டிட்டோம். 2004 அப்போ 6 தொகுதியில போட்டிருந்தோம். ஒருவர் வாய்ஸ்லாம் வேற கொடுத்தாரு. 6 தொகுதி ஒரு ராஜ்யசபா எம்பியும் ஜெயிச்சிட்டோம். எல்லாமே 100 விழுக்காட்டுக்கு மேல. வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு களம் காண்பீங்க. அதுல உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சா? தனியா நிக்கிறதுலயோ அவரை முன்னிலைப்படுத்துறதுலயோ அது உடன்பாடு இருந்துச்சு? சரி, உடன்பாடு இல்லாம இப்படி ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி அதை நாங்க வெளியிட்டோம். அங்க பிரமாண்டமான சேலத்துல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. சார், இப்போ நீங்க நிறுவனராகவும் இருக்கீங்க, தலைவராக இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது இளைஞரணி தலைவர் எப்போது நியமிக்கப்படுவார்? நீங்க என்ன திட்டத்தில் இருக்கீங்க? எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல ஜோசியரா சொல்லணும். நம்பிக்கை இருக்கு. நீங்க அப்பா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா என்னதான் ஜோசியர் சொல்றது கேட்கறதுக்கு நீங்க ஒரு நல்ல ஜோசியரை சொன்னீங்கன்னா நான் இன்னொன்னு சொல்லக்கூடாது. இந்தியாவிலேயே ஒரு மூத்த அரசியல் தலைவர், தமிழகத்திலும் வந்து உங்களை வந்து நிறைய பேர் மதிக்கிறாங்க. பெரிய அளவுல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் எதிர்நோக்கி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க ஒரு டஃப் நெகோசியேட்டர் அப்படின்வாங்க. எந்த பேச்சுவார்த்தை இருந்தாலும் ஒரு டஃபா பேசுவாரு, தனக்கு வேண்டியதை அவர் பெற்றுக்கொள்வார். உங்களுடைய இம்ப்ரெஷன்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். என்ன அப்படின்னா? உங்களுடைய அப்படின்னா என்ன? அத முதல்ல உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது.
அவரோடு உறவு கலவாமை வேண்டும். நான் எனக்கு அப்படி பேச தெரியாது. So, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல திரு அன்புமணி ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடத்தி டஃபா நெகோசியேட் பண்றதுல இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு எப்படி வருது? என்ன எந்த இடத்துல அது டெட்லாக் ஆயிருக்கு, எந்த இடத்துல அது சரி வர மாட்டேங்குது? அது காலம் போக போக தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல, அது காலம் போக போக தெரியும். உங்களுக்கு தெரியாம நடக்குமா? அது இந்த பொறுப்பு கொடுக்குறீங்க, தொடர்ந்து புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செஞ்சு வரீங்க. அதே மாதிரி அன்புமணி அவர்களும் அங்க ஒரு பொறுப்பை நியமிக்கிறாரு. கட்சி தொண்டர்கள் யார் பக்கம் போகணும், என்ன சொல்ல வரீங்க? கட்சி தொண்டர்கள், நான் நியமிக்கிற பொறுப்பாளர்கள், கட்சி தொண்டர்கள், வாக்களிக்கிறவர்கள், வாக்காளர்கள் எல்லாம் என் பக்கம். மோதலுக்கு உண்மையான காரணம் என்ன? பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகிறது. உங்க 2 பேருக்கான உண்மையான காரணம் என்ன? உண்மையான காரணம் மோதல் உங்களுக்கும் அன்புமணி சாருக்கும் உள்ள மோதலுக்கான காரணங்கள் உண்மையானது என்ன? அதை நான் ஏற்கனவே சொன்ன, ஒரு நல்ல ஜோசியரை தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுனால செய்தி வருது. பாமக வந்து தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தை தமிழக வெற்றிக்கு நடிகர் விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தோட இது வரைக்கும் இல்ல. அது அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையா? இல்லை, இதுவரை அது மாதிரி இல்ல. இது வரைக்கும் பேசல, இதுவரை பேசல. அவங்க பேசினா தயாரா இருக்கீங்களா பேசுறதுக்கு? அது மூத்த தலைவர்கள், கட்சியில மூத்த தலைவர்கள் எல்லாம் கலந்து பேசிதான் அது முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க விருப்பம், என் விருப்பம். சரியான பேர் சொல்றாரு. பொதுச் செயலாளர் கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குவாங்க பரிசு. அதிகமா பரவா ரொம்ப ரொம்ப கம்மியா. நீங்க ஃபாரின் பார்க்கலாம், அதான் குடிக்க கூடாதுன்னு சொல்றேன். படிக்கணும்னு சொன்னாங்க குழந்தைகள்னு சொல்றேன்.